ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி கேரட் சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் அந்த மசாலா ஃப்ளேவரோட கேரட் சாப்பாடு ஒரு தடவை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 கேரட் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்மளுக்கு கேரட் வந்து முக்கால்வாசி நல்லா வெந்து வந்துடணும். நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதக்கினதும் இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுனாலும் மேலே தூவி விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான கேரட் சாப்பாடை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.